வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதையினுடைய பெயர் முன்னிலவும் பின்பனியும். ஜெயகாந்தன் அவர்களுடைய சிறுகதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட கதை. மிக ரம்யமான ஒரு கதைன்னு சொல்லலாம். கதையினுடைய ஆரம்பத்தில 2 முக்கியமான கேரக்டர்ஸ், பெரிய கோனார், சின்ன கோனார். அதுதான் அவங்களுடைய பெயராவே மாறி இருந்தது. அவர்களுடைய நிஜ பெயர் என்னன்னு அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கே தெரியல அப்படின்னு ஆசிரியர் பதிவிட்டிருக்காரு. சின்ன கோனார் உடைய அண்ணன் அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே பெரியவருக்கு மதிப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. பெரியவர் நல்லா வாழ்ந்த காலமெல்லாம் உண்டு. நல்ல செல்வ செழிப்போட நல்லா வாழ்ந்திருக்காரு. ஆனா அதெல்லாம் இப்போ கைவிட்டு போயிடுச்சு. இப்ப முழுக்க முழுக்க சின்ன கோனாரினுடைய மதிப்பு மரியாதையினாலேயே அவருக்கும் ஊருக்குள்ள மரியாதை உண்டு. இது கிட்டத்தட்ட 2வது உலகப் போர் நடந்த அந்த காலகட்டத்துல நடந்த ஒரு நிகழ்வா ஆசிரியர் பதிவிட்டிருக்காரு. சின்ன கோனார் அண்ணன் மேல ரொம்ப அதிக அளவு மரியாதை, மதிப்பு எல்லாமே வச்சிருக்காரு. அண்ணனை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. அண்ணனுக்கோ குடும்பம் அப்படி எதுவும் இல்லாம இருந்தது. அவருக்கு மனைவி இருந்தது, ஒரு பையன் இருந்தான். அந்த பையனுக்கு 5 வயசு ஆகும்போதே மனைவி தவறிட்டா. பையன அவரு வளர்த்தாருன்னு சொல்ல முடியாது. ஏறத்தாழ பையனுடைய சுமை அவர்கிட்ட இல்லாம இருந்தது. ஏன்னா சின்ன கோனாருக்கு ஒரு 4, 5 குழந்தைங்க இருந்ததுனால, சரி 4ஓட 5 இவனும் வளரட்டுமேன்னு பெரிய கோனாருடைய மகன் சபாபதியை சின்ன கோனாரே வளர்த்திருக்காரு. அதனால பெரிய கோனார் தன்னுடைய சொத்துக்களை பராமரிக்கிறது அப்படியே இருந்திருக்காரு. பெரிய சுமை, குடும்ப சுமை இல்லாம. இந்த பையன் சபாபதி வளர்ந்து தான் பொறுப்பெல்லாம் கையில எடுத்துக்கிற நிலை வரும்போது, அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, தன்னுடைய அப்பா சேர்த்து வச்ச சொத்தை எல்லாம் வச்சு இந்த தொழில் பண்றேன், அந்த தொழில் பண்றேன்னு சொல்லி எல்லாத்துலயும் நஷ்டமாகி கடைசியில பெரிய கோனார ஒரு பாப்பரா எதுவுமே இல்லாம சொத்தையெல்லாம் இழந்து அவரை கிட்டத்தட்ட நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு இவன் இதுக்கு மிலிட்டரிக்கு ஓடிட்டான், பட்டாளத்துக்கு ஓடிட்டான். அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு மனசு தளர்ந்து போய் இனிமேல் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பண்டரிபுரத்துக்கு போற பக்த கோடிகளோட நம்மளும் போய் இறைவனோட ஐக்கியம் ஆயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இவரு போறாரு. போற வழியில ஒரு நாள் கிளம்பி போற வழியில சின்ன கோனார் பார்த்துட்டு அண்ணன் கால்ல விழுந்து அழுது, ஏன்டா நான் உன்னைய பாத்துக்கலையா, நீயும் அண்ணியும் தானே என்னை மகனா தூக்கி வளர்த்தீங்க, நான் உன்னை பாத்துக்க மாட்டேனா, நான் உனக்கு செய்ய மாட்டேனா, சபாபதி விட்டுட்டு போனது உனக்கு எவ்வளவு வருத்தமோ அதே வருத்தம் எனக்கும் இருக்கும்ல, தூக்கி வளர்த்தவனாச்சே, எனக்கு மட்டும் அந்த பாசம் இல்லாமலா, அவன் விட்டுட்டு போயிட்டான், அதனால என்ன, நான் இருக்கேன்ல, நான் உனக்கு செய்ய மாட்டேனா, அழுது புரண்டு ஒரு வழியாக்கி சமாதானப்படுத்தி அண்ணனை கூட்டிட்டு வந்துடுறாரு சின்ன கோனார். அண்ணன் கொல்லப்புறத்துல இருக்கிற பெரிய முந்திரி தோப்புக்கு நடுப்புற ஒரு சின்ன குடிசை கட்டி அங்க பெரிய கோனார் இருக்காரு. சின்ன கோனார், அவருடைய பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எல்லாம் இந்த வீட்டுல இருக்காங்க, கல்லு வீட்டுல. சாப்பாட்டு நேரத்துக்கு மட்டும் கரெக்டா அவரு பெரிய கோனாரு வருவாரு போவாரு, இப்படியே இருந்தது. அவர் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிக்குது. அப்புறம் பல வருஷம் கழிச்சு மகன் வரான். மகன் அப்பா கிட்ட பேசுறான். இந்த மாதிரி விட்டுட்டு போனதுக்கு வருத்தப்படுறான். அப்பாவுக்கு சந்தோஷமாகுது, பெரிய கோனாருக்கு சந்தோஷமாகுது. அவருக்கு ரொம்ப ஒரு அந்த பழைய அந்த வாஞ்சை, அந்த ஒரு குடும்ப பிடிப்பு இது எல்லாமே திரும்பி வருது. அப்போ அவர் சொல்றாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது, அந்த பையனும் சரி என்ன இப்ப நான் பண்ணிக்கிறேன், பட்டாளத்துல எனக்கு குவார்டர்ஸ் கொடுப்பாங்க, ஜபல்பூர்ல குவார்டர்ஸ் கொடுப்பாங்க, நான் அங்க இருக்கேன், நான் குடும்பத்தை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தோட நான் போய் அங்க இருந்துப்பேன், வருஷத்துக்கு ஒரு முறை என்னால வந்துட்டு போக முடியும்னு சொல்லுவாரு. இவர் குதூகலம் ஆயிடுவாரு, பெரிய கோனார் பயங்கர சந்தோஷமாயிடுவாரு. இதை பார்த்துட்டு சின்ன கோனாருக்கு அதிசயமா இருக்கும். எதுவுமே வேணாம் பண்டரிபுரத்துக்கு போறேன்னு கிளம்புன மனுஷரா இவரு, இவ்வளவு தூரம் ஆசையை உள்ள வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷமாயிட்டு தஞ்சாவூர்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இதுதான் முன்கதை, அதாவது பிளாஷ்பேக். இப்போ ரைட் நவ் அவர் பெரிய கோனாருக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய பிடிப்பு எதுனா சபாபதி கிடையாது, சபாபதியினுடைய மகன் பாபு. அந்த பாபு பிறந்ததுல இருந்து வருஷத்துக்கு ஒரு முறை மனைவியோட வந்துட்டு போற சபாபதி பையனை கூட்டிட்டு வர்றத அந்த ஒரு மாசம் அந்த 30 நாளுக்காகவே வருஷம் முழுக்க பெரியவர் காத்துட்டு இருப்பாரு.
அவரு கண் பார்வை ரொம்ப வயசான காரணத்தினால கிட்டத்தட்ட முழுவதுமா போயிடுச்சு. ரொம்ப தடிமனான ஒரு கண்ணாடி போட்டிருப்பாரு. ஏதோ ஒரு புகை மண்டலத்துல ஏதோ ஒரு 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 உருவம் மாதிரி தெரியும். அதுதான் பாபு அப்படின்னு நினைச்சிட்டு கையே நீட்டி கொஞ்சம் போய், இல்ல தான் கனவுதான் கண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறத உணர்ந்து சுதாரிச்சுக்கிட்டு அப்படிதான் அவருடைய நாட்கள் எல்லாமே நகரும். ஆஹ் இதுல அழகா ஜெயகாந்தன் ஒரு குறிப்பு சொல்லியிருப்பாரு. கிருஷ்ணரை வழிபடுறவரை கிருஷ்ணரே குழந்தையா வந்து பிறந்து மண்ணுலகத்துல வந்து பிறந்து அடி வாங்கி அம்மா கிட்ட திட்டு வாங்கி பால் சாப்பிட்டு அப்படி குழந்தைய வளர்த்த ஒரு கதையை தானே திரும்ப திரும்ப கேட்டு நம்ம அந்த குழந்தைய தானே பக்தியாவும் ஒரு பாசத்தாவும் ஆராதிக்கிறோம். சோ பெரியவருக்கு வந்துட்டு கண்ணுல தெரியுற அந்த உருவம் வந்துட்டு கிருஷ்ணர் உருவம் தான். ஆனா நினைவு பாபுவினுடைய நினைவு. அவர் ரொம்ப ரொம்ப ஆசையா வந்துட்டு காத்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி குழந்தை வருவான். அந்த 30 நாளுமே அவ்வளவு சந்தோஷமா அவனோட நேரம் கழிப்பாரு. என்ன அவனுக்கு தமிழ் பேச வராது. அவன் ஹிந்தி தான் பேசுவான். அவன் அவன் வந்துட்டு வட மாநிலத்துல இருந்ததுனால ஹிந்தி மட்டுமே அவனுக்கு பேச வரும். அப்போ மருமக வந்து சொல்லுவா, மாமா உங்களோட அவன் ஒட்டவே மாட்டேங்கிறான். ஆனா அங்க ஊர்ல பக்கத்து வீட்டுல ஒரு சர்தார் தாதா இருப்பாரு. அவரோட தான் வந்துட்டு ரொம்ப பிரியமா இருப்பான். அவர் மேல ஏறுவான், தாடியை பிடிச்சு இழுப்பான். அவருக்கும் வந்துட்டு பாபுனா கொள்ள பிரியம். ஊருக்கு இப்ப நாங்க வரும்போது கூட சீக்கிரம் திரும்பி வந்துடுங்களேன். எதுக்காக நீங்க இவ்வளவு நாள் போறீங்க? சீக்கிரம் வந்துடுங்களேன், சீக்கிரம் வந்துடுங்களேன்னு அத்தனை தடவை சொல்லி அனுப்புவாரு. அவருக்கு அவ்வளவு ஒரு பிரியம் பாபு மேல. அப்படி சொல்லும்போது பெரிய கோனாருக்கு ஒரு சின்ன சின்ன கோவம். அவர் யாரு வந்துட்டு என் பேரனை கொஞ்சறதுக்கு? அந்த ஒரு பொசசிவ்னஸ் அது எல்லாருக்குமே இயல்பா இருக்கிற ஒரு அழகான பொசசிவ்னஸ். பொசசிவ்னஸ் வரும். அந்த பெரிய கோனார் நினைச்சுப்பாரு, சரி பரவாயில்ல. அவரு வந்துட்டு வருஷம் முழுக்க கொஞ்சினா என்ன? ஒரு மாசம் நான் கொஞ்சுறேன்ல என் பேரனை அப்படின்னு சொல்லி அவர் தன்னோட மனச வந்துட்டு தேத்திப்பாரு. அந்த வருஷம் காத்துட்டு இருக்காரு. தன்னுடைய பேரன் வரப்போறான் அப்படின்னு சொல்லி. ஒரு கடுதாசி வருது சபாபதி கிட்ட இருந்து. மகப்பேறுக்காக தன்னுடைய மனைவிய தஞ்சாவூருக்கே நேரா கூட்டிட்டு போறதா சபாபதி கிட்ட இருந்து கடிதாசி. அடுத்த குழந்தைக்காக. அவருக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் பெரிய கோனாருக்கு. ஐயோ பாபு பார்க்க முடியலையே அப்படின்னு. அவரு பதில் கடுதாசி சின்ன கோனாரை விட்டு போட சொல்றாரு. அப்படியே வர முடியலனாலும் பரவாயில்ல. இந்த ரயில் அடி கிட்ட ஒரு 2 நிமிஷம் வண்டி நிக்கும்ல, ட்ரெயின் நிக்கும்ல. சொல்லியிருந்தா அங்க வந்தாவது பேரனை பார்த்திருப்பேன்ல. வந்து தங்க முடியலனாலும் என்ன பேரனை ஒரு தடவை பார்த்துட்டு போன திருப்தியாவது இருக்கும்ல எனக்கு அப்படின்னு ஒரு சின்ன வருத்தத்தை தெரிவிச்சு சின்ன கோனார் மூலமா கடிதாசி எழுதுறாரு. அதுக்கு சபாபதி வந்துட்டு பதில் போடுறாரு. பரவாயில்ல நீங்க அந்த மாதிரி இது பண்ண வேண்டாம். நான் திரும்பி வரும்போது மகப்பேறு முடிஞ்சு திரும்பி ஊருக்கு போகும்போது ஒரு மாசம் வந்து தங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பதில் கடிதாசி வந்தோடனே பெரிய கோனாருக்கு வந்துட்டு பயங்கர சந்தோஷமாயிடுது. அவர் வந்துட்டு காத்துட்டு இருக்காரு. ஒரு நாள் சாயங்காலம் சாயங்காலம் முன்னிரவு பிள்ளைங்க எல்லாம் தெருவுல விளையாண்டுட்டு இருக்காங்க. பிள்ளைங்கன்னா சின்ன கோனாருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பேரன்கள் பேத்திகள்னு ஒரு 10-12 குழந்தைங்க அங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு பையன் தம்பையான்னு ஒரு 7 வயசு பையன். இவரு சின்ன கோனார் ராத்திரி சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து உட்கார்றாரு திண்ணையில. உட்காரும்போது இந்த தம்பையா வந்துட்டு பக்கத்துல உட்கார்றான். தம்பையா யாரு அப்படின்னா சின்ன கோனாரினுடைய மகளினுடைய குழந்தை. மகள் தவறிடுறா. குழந்தையை இவர் தான் வளர்க்குறாரு. பாசம் அன்பு இதுக்கெல்லாம் குறைவில்லாம தான் வளர்க்குறாங்க. தாயில்லா குழந்தைன்ற ஒரு சின்ன நெருடலும் மகளை இழந்த அந்த வருத்தமும் இன்னமும் சின்ன கோனாருக்கு மனசுல இருந்துட்டே இருக்கு. அது நிச்சயம் எப்பவுமே இருக்கிறது தான். அதையும் ஆசிரியர் அழகா அங்க சொல்லியிருப்பாரு. இந்த குழந்தை வந்து சின்ன கோனார்கிட்ட எனக்கு ஒரு கதை சொல்ல தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவர் சொல்றாரு, நீ போய் விளையாடேன்டா, எதுக்குடா வந்து கதை கேட்குற அப்படின்னு. இல்ல நான் விளையாடலாம் போகல, நீ இப்போ கதை சொல்லு, நான் நாளைக்கு விளையாண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அது என்னடா நாளைக்கு ஏதோ நாள் பார்த்து வச்சிருக்கியா, நாளைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்கும். இவன் சொல்லுவான், நாளைக்கு தான் பாபு வரான்ல, சபாபதி மாமா, மீனா மாமி, பாபு இவங்க எல்லாம் நாளைக்கு வராங்கல்ல, அதனால நாளைக்கு நான் பாபு கூட விளையாண்டுக்கிறேன், இப்போ நீ எனக்கு கதை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இவரு சின்ன கோனார் சொல்லுவாரு, அடடே உனக்கு விஷயம் தெரியாதா, சாயங்காலம் தான் வந்து கடுதாசி வந்து சபாபதி கிட்ட இருந்து பட்டாளத்துல உடனே வந்து சேர சொல்லி கடுதாசி வந்துதான். அதனால மாமா உடனே கிளம்பி ஊருக்கு போறான்.
இந்த தடவை இங்க வரலையாம், அடுத்த முறை கண்டிப்பா வரேன்னு எழுதியிருக்காண்டா அப்படின்னோடனே இந்த குழந்தை சொல்லுது, இல்ல நீ போய் சொல்ற, அது உண்மை கிடையாது அப்படின்னு. உண்மையாவே கடுதாசி வந்ததுடா அப்படின்னு சொல்லி சின்ன கொண்டார் சொல்றாரு. அவன் சொல்றான், அப்பனா கடுதாசியை காட்ட பாப்போம் அப்படிங்கிறான். அவரு சின்னவர் சொல்றாரு, என்கிட்ட இல்லடா, பெரிய கொண்டார் தாத்தா கிட்டதான் இருக்கு. அவர் தான் படிச்சுட்டு அவர் வச்சிருக்காரு கடுதாசிய அப்படின்னு சொன்னோடனே இவன் ஓடுறான் கொல்லைக்கு. கொல்லையில போய் பார்த்தா இருட்டு. இவர் வந்து நெருப்பு மூட்டி முந்திரி பழங்கள் எல்லாம் வந்துட்டு வறுத்துட்டு இருக்காரு, நெருப்புல வாட்டிட்டு இருக்காரு. இவன் வந்து நிக்கிறான். இவன் வந்து நின்னோடனே அந்த இருட்டுல அந்த நிலா வெளிச்சத்துல ஒரு மாதிரி ஒரு உருவம் தெரியுது. பெரிய கோனார் பார்த்துட்டு உடனே பாபு அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த பையன் சொல்றான், பாபு இல்ல, நான் தம்பையா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். தம்பையா வா வா வந்து உட்காருன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு முந்திரி கொட்டையை வறுத்துட்டு இருக்காரு. அவன் கேக்குறான், என்ன பாபு வந்து வரலையாமே, தாத்தா சொன்னாங்க அப்படின்னு கேக்குறான். இவரு ஆமா வரலையாம். அவன் வரலைன்னா என்ன, நான் காலையில ரயில் அடிக்கு போய் பார்க்க போறேன். இந்த வழியா தானே அவன் ட்ரெயின் போய் ஆகணும். 3 மைலுக்கு அப்பால் இருக்க ரயில் அடியில போனா அங்க 2 நிமிஷம் வண்டி நிக்கும். நான் அங்க போய் பார்க்க போறேன். பாபுவை பார்த்து நான் முந்திரி எல்லாம் கொடுக்க போறேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் முந்திரினா அப்படின்னு சொல்றாரு. இவனையும் 2, 3 முந்திரி வந்துட்டு சுட சொல்றாரு. அவனும் சுடுறான். இவரு இந்த இடத்துல வந்துட்டு ஜெயகாந்தன் ரொம்ப அழகா ஒரு நரேஷன் கொடுத்திருப்பாரு. அது நீங்க வாசிச்சாதான் உங்களுக்கு அது அந்த அந்த சாரம் வந்துட்டு உங்க மனசுல பதியும். என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவர் சின்ன பிள்ளையாட்டம் பெரிய கோணர், நல்ல வயசானவரு, சின்ன பிள்ளையாட்டம் நீ வந்துட்டு இந்த முந்திரி பருப்பெல்லாம் வந்துட்டு சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். இன்னொரு ஒரு பேர குழந்தைய சொல்லி அவன் அவன் வந்துட்டு எப்ப பார்த்தாலும் வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுடுவான். நான் நிறைய முந்திரி கொட்டை சேர்த்து வச்சிருந்தேன். அவன் வந்து எல்லாத்தையும் எடுத்து எடுத்து இப்ப சாப்பிட்டுட்டான். கொஞ்சம் தான் இப்ப மிச்சம் இருக்கு. இதை சுட்டு நாளைக்கு பாபுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். நீ நல்ல புள்ள, சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும்ல, தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவன் சொல்லுவான், அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் தாத்தா. அது அந்த பையன் என்னை ஒரு தடவை உட்கார வச்சு எனக்கு எதுவுமே கொடுக்காம அவன் மட்டுமே அந்த தீனியை சாப்பிட்டு முடிச்சான். வயிற்று வலி வந்தது, பாட்டி கஷாயம் வச்சு கொடுத்தாங்க. நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு உரிச்சிட்டு இருக்கான். அவருக்கு அப்ப தோணுது, ச்சே நம்ம ரொம்ப அல்பத்தனமா பேசிட்டோமோ அப்படின்னு. அப்புறம் சொல்றாரு கொஞ்ச நேரம் கழிச்சு மனசு வருத்தப்பட்டு, சரி பரவாயில்ல, நீ 2 முந்திரி சாப்பிடு, பரவாயில்ல, நீ 2 எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் அவன் ஒரு நிமிஷம் அப்படியே யோசிக்கிறான். கேக்குறான், ஏன் தாத்தா பாபுக்கு வயித்து வலி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீ சாப்பிட சொல்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அது வரைக்குமே சின்ன கோனாருடைய குழந்தைங்க அவ்வளவுதான். அவருக்கு பாபு மட்டும்தான் வசதி. மத்த பிள்ளைங்கெல்லாம் வந்தா கூட துரத்திடுவாரு. பாபுவை கூட்டிட்டு தன்னோட குடிசைக்கு வரும்போதெல்லாம் பின்னாடியே அந்த குழந்தைங்க எல்லாம் பின்னாடியே வந்தா கூட எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு பாபுவை மட்டுமே கூட்டி குடிசையில உட்கார வச்சு அவனுக்கு தின்பண்டம் கொடுக்கறது, முந்திரி கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு அவர் பண்ணுவாரு. மத்த குழந்தைங்கள அவரு கண்டுகிட்டதே கிடையாது. ஆனா இந்த தம்பையா இப்ப வந்து இவ்வளவு அழகா பேசினோனே அவருக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு எண்ணம். தாய் இல்லாத குழந்தை இவ்வளவு அழகா பேசுறானே அப்படின்னு சொல்லி, இவ்வளவு மெச்சூர்டா பேசுறானே அப்படின்னு அவருக்கு அவன் மேல ஒரு சின்ன ஒரு வாஞ்சை வந்து ஏற்படுது. மறுநாள் அவன் சொல்றான், மறுநாள் தாத்தா நீ காலையில போகும்போது என்னையும் கூட்டிட்டு போ. நான் வந்து பாபுவை பார்க்கணும். அவர் சொல்லுவாரு, விடியற் காலையில போறேன்டா, ஒரே பனிமூட்டமா இருக்கு. இந்த இவ்வளவு குளூர்ல இருட்டுல நான் எப்படியோ தட்டு தடுமாறி போயிடுவேன். நீ எப்படிடா வருவன்னு. கவலைப்படாத, நீ ஒரு ஆந்தல் விளக்கை ஏத்தி கொடு, நான் பிடிச்சுக்கிறேன், நான் உன்னை கையோட கூட்டிட்டு போறேன். நீ கண்ணு தெரியாம நீ எதுக்கு தனியா போற அவ்வளவு தூரம். பாபுவை பார்க்கணும், அது மட்டும் இல்ல, ரயிலையும் பார்க்கணும். நான் ரயிலே பார்த்தது இல்ல, ரயிலையும் பார்க்கணும், நானும் உன் கூட வரேன் தாத்தா அப்படின்னு சொல்றான். இவருக்கு இன்னுமே வாஞ்சை அதிகமாகுது. இந்த குழந்தை இவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமா நல்ல குணத்தோட வேற இருக்கானே. அப்ப சின்ன கோனாரோட மகள் ஞாபகத்துக்கு வரா. அவள மாதிரியே அந்த குணம், அந்த பணிவு, அந்த அன்பு, அந்த கரிசனம், அக்கறை எல்லாமே இந்த குழந்தைகிட்ட இருக்கு அப்படின்ட்டு அவருக்கு அதிகப்படியான ஒரு வாஞ்சை அந்த தம்பையா மேல ஏற்படுது. டப்பாவுல முந்திரி பருப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் படுத்துடுறாங்க. விடியற் காலையில கோழி கூவின உடனே இவர் எழுந்து தண்ணி ஊத்திட்டு குளிச்சுட்டு சாமி கிட்ட உட்காந்து கிருஷ்ணர் படத்துக்கு முன்னாடி உட்காந்து நாமெல்லாம் போட்டு தயாராகிறாரு. இந்த குழந்தைய எழுப்புறாரு. எழுந்திருக்கிறான். போடா டக்குன்னு முகம் கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்றாரு. இவன் குடிசை விட்டு வெளில வந்தோன்னு பார்த்தா பயங்கர பனிமூட்டமா இருக்கு. ஐயோ தாத்தா ரொம்ப குளிருது, எவ்வளவு பனிமூட்டமா இருக்கு பாருங்க
அப்படின்னு சொல்றான். பரவாயில்லடா, பக்கத்துல தொட்டியில தண்ணி இருக்கு, போயிட்டு முகத்தை கழுவிட்டு வா. உனக்கு 7 தான் ஆகுது, எனக்கு 70 ஆகுது. இந்த குளிர்ல நான் வந்துட்டு பச்சை தண்ணியில குளிச்சுட்டு வந்திருக்கேன். நீ என்னடா முகம் கழுவுறதுக்கு கூட இப்படி இது பண்றியே? சொம்பு ஊத்தும் போதுதான் கஷ்டமா இருக்கும், குடிச்சு பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு அனுப்பி விடுவார். அவன் அந்த குளிர்ல நடுங்கிட்டு அவன் இந்த கூச்சல் போட்டுட்டே குளிப்பாங்கல்ல குழந்தை, அந்த மாதிரி குளிக்கிறது சத்தத்தை கேட்டுட்டு இவர் சிரிச்சுக்கிறாரு. இது எல்லாமே சின்ன சின்ன பிணைப்பு அவனோட ஏற்படுத்துறது ஆசிரியர் அழகா சொல்லிட்டே வருவார். அப்புறம் கிளம்பி போறாங்க. அந்த முந்திரி டப்பா எடுத்துக்கிறாங்க. கிளம்பி தாத்தா கூட்டிட்டு போறான். 3 மைல் ஏறி அந்த ஹைவேஸ் எல்லாம் பிடிச்சு நடந்து போய் ரயில் அடிக்கு போயிடுறாங்க. ரயில் அடியில போய் காத்துட்டு இருக்காங்க. காத்துட்டு இருந்த கொஞ்ச நேரத்துல வண்டி வருது, ரயில் வருது. அப்போ இவர் சொல்றாரு, நான் இங்க இருந்து இன்ஜின் வரைக்கும் நான் பாபு இருக்கானு தேடிட்டு போறேன். நீ என்ன பண்ற, அந்த முனையில போய் நின்னுட்டு அங்கேயிருந்து தேடிட்டு வா. பாபு வந்துட்டு இருந்தானா எனக்கு குரல் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறாரு. அவன் அந்த பக்கத்துல இருந்து ஓடி வரான். அவன் கத்திட்டே வரான், சபாபதி மாமா, மீனா மாமி, பாபு இருக்கீங்களா அப்படின்னு அவன் குரல் கொடுத்துட்டே வரான். அந்த ஸ்டேஷன்ல யாரும் பெருசா இல்ல. அங்க ஒரு 3-4 பயணிகள் தான். யாரும் இல்ல, கிட்டத்தட்ட காலியா தான் இருக்கு. இவர் வந்துட்டு இவரும் தேடிட்டே போறாரு. கிட்டத்தட்ட இன்ஜின் கிட்ட வரைக்கும் போயிட்டாரு. யாருமே இல்ல. யாருமே பதில் குரல் கொடுக்கல. பாபுன்னு கூப்பிட்டதுக்கு யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. இவரு கிட்டத்தட்ட இன்ஜின் வரைக்கும் போயிட்டாரு. இவருக்கு கண்ணுல வந்துட்டு கண்ணு கலங்கிடுச்சு. ஐயோ, பேரனை பார்க்க முடியலையே அப்படின்ட்டு. அந்த பையனும் ஓடி வந்து, தம்பையாவும் ஓடி வந்து, அவங்கள காணுமே, மாமாவையும் காணும், பாபுவை காணும் அப்படின்னு சொல்றான். இவரு தன்னை மறந்து உணர்ச்சி வசப்பட்டு பாபு அப்படின்னு கத்துறாரு. கத்துனதும் ஒரு 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 பெட்டிக்குள்ள இருந்து ஒரு குழந்தையோட குரல் கேக்குது, தாதா அப்படின்னு. வடநாட்டு மொழியில, ஹிந்தி மொழியில தாத்தா அப்படின்னு. இவர் நினைச்சுக்கிறாரு தன்னுடைய பேரா அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. அந்த பெட்டி எங்க இருக்குன்னா, நம்ம அந்த பிளாட்பாரத்தையும் தாண்டி பெட்டி இருக்கு. கீழ இருந்து இவருக்கு கொஞ்சம் மேல அந்த அந்த பெட்டி உயரமா இருக்கும் இல்லையா, பிளாட்பாரத்தை விட்டு இறங்கிட்டா உயரத்துல இருக்கு. தம்பையாவுக்கு சுத்தமா தெரியல. அவன் குதிச்சு குதிச்சு பாக்குறான் அது பாபுவான்னு. இவருக்கு ரொம்ப விடியற்காலை, அந்த கண்ணு சரி வர தெரியாது. தான் பேரன்தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு அந்த குரலை கேட்டதும். இந்த முந்திரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல நீட்டுறாரு அந்த டப்பாவை திறந்து. அவன் வந்துட்டு தயங்குறான். அப்புறம் பரவாயில்ல எடுத்துக்கோ, உனக்கு பிடிக்கும்ல, எடுத்துக்கோ எடுத்துக்கோன்றாரு. அவன் ஹிந்தி குழந்தை, ஹிந்தி பேசுற வடநாட்டு குழந்தை அவன். இவரு தமிழ். இவர் வந்து எடுத்துக்கிறோன்றாரு. அவன் வந்துட்டு யோசிக்கிறான். அப்புறம் உள்ள கை விட்டு 2 எடுத்துக்கிறான். 2 எடுத்துக்கிட்ட உடனே அவங்க அம்மா வந்துட்டு யாரு அப்படின்னு ஹிந்தி மொழியில கேக்குறா. கௌன் ஹை அப்படின்னு கேக்குறா. இவரு வந்துட்டு பாபு நல்லா இருக்கியா, சபாபதி தூங்குறானா மீனா அப்படின்னு ஏதோ பேசுறாரு. அவளுக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. குழந்தைகிட்ட சொல்லு, நமஸ்தே சொல்லு அப்படின்ற சொல்றா. அவன் அந்த குழந்தையும் சொல்றான். இவரும் பதிலுக்கு நமஸ்தே பாபு அப்படின்றாரு. வண்டி நகருது, மெல்லமா நகர ஆரம்பிக்குது. நகர ஆரம்பிச்ச உடனே தான் ஞாபகத்துக்கு வருது, தன்னோட வேட்டியில இருந்த ₹1 எடுத்து பெரியவர் நீட்டுறாரு. அந்த குழந்தை வாங்கிக்கிறான். அப்போ அந்த குழந்தையினுடைய அம்மாவுக்கு தன்னுடைய தன்னுடைய தகப்பனார் நினைவு வருது. அவர் ஏதோ ஒரு ஊர்ல வயசான ஒரு கிழவனார் எங்கேயோ இருக்காரு. தன்னுடைய தந்தையினுடைய நினைவு அவளுக்கு வருது, இவரை பார்த்தவளும். அந்த குழந்தை வாங்கிக்கிறான். வண்டி நகர்ந்து போகுது. அவரு கண்கள் கலங்கி தன்னோட தம்பையாவை வந்துட்டு இறுக்கமா புடிச்சுக்கிறாரு. அடுத்த வருஷம் பாபுவை பார்க்க நான் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ தெரியல அப்படின்றாரு. இவன் ஒரு தும்மல் தும்முறான். உடனே அவருக்கு அது அபசகுனமா படுது. என்னடா இவன் இப்படி ஒரு தும்மல் தும்முறான்னு. உடனே இன்னொரு தும்மல் தும்முறான். நல்ல சகுனமாயிடுது. அவனை நல்ல வாஞ்சையோட கட்டி பிடிச்சிட்டு, அப்போ அவருக்கு தோணுது, இனி 11 மாசத்துக்கு இவன் தான் தனக்கான உறவு, தனக்கான பாசம். ரொம்ப அழகா அந்த அந்த டிரான்சாக்ஷன் ஆஃப் லவ் சொல்லுவாங்கல்ல, அந்த பாசம் வந்துட்டு எப்படி மாறி மாறி அந்த ஜீவன்களுக்கு மத்தியில வந்து பரிமாறப்படுது அப்படிங்கிறது ரொம்ப மென்மையான ஒரு கதை, ரொம்ப அழகான ஒரு கதை. கதையினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, படிச்சு பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு அழகான கதையோட சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.